நம்முடைய பிதாவாகிய கடவுளினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம்முடைய கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுக்குள் என மிகவும் அன்பானவர்களே, இந்த காணொளி வழியாய் உங்களை சந்தித்து ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய சூழ்நிலை நம்முடைய பிள்ளைகள் தேர்வு எழுதுகின்ற நாட்கள். ஒவ்வொரு நாளும் தேர்வுக்காக கற்றுக்கொண்டிருக்கின்ற பொழுது உள்ளத்திற்குள் பல கேள்விகள் எழும்பும். நான் எதற்காக இந்த பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும்? ஒருவேளை இதை படித்து என்னால் வெற்றி பெற முடியுமா என்ற சந்தேகங்கள் வரும். இப்படி கடினமாய் உழைப்பதனால் எனக்கு என்ன பிரயோஜனம்? இப்படி பல கேள்விகள் நமக்குள் எழும்ப சாலமோன் நீதிமொழிகளில் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். 21வது அதிகாரம் 31வது வசனத்திலே, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நம்முடைய முயற்சிகளுக்கு வெற்றியை கொடுப்பது ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. நாம் கடினமாய் உழைக்கின்ற நேரத்தில், நன்றாய் படிக்கின்ற சூழ்நிலையில், தேர்வறையில் நாம் எழுதுகின்ற ஒவ்வொரு பதிலுக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து செயல்படுவார். இந்த அநேக பிள்ளைகளுக்கு தேர்வு நேரங்களில் பயம், அந்த பயத்தினால் வருகின்ற பலகீனம், சோர்வுகள், இதன் வழியாய் நல்ல முறையில் தேர்வு எழுத முடியாதபடி அவதிப்படுகிற பிள்ளைகள் உண்டு. எல்லாம் கற்றிருப்பார்கள், ஆனால் தேர்வு எழுதுவதற்கான பலன் இருக்காது. ஒரு நடுக்கம், தலைவலி, இப்படி சோர்ந்து போகிற அனுபவங்கள் இந்த பயத்தினால் வருவது உண்டு. என்னை பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பவுலடியார் சொல்லுகிறார். என்னுடைய வாழ்க்கையில் நாம் நம்முடைய கடமையை நேர்த்தியாய் செய்ய வேண்டும். அதை ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து ஆண்டவரோடு ஜெபித்து விட்டு தேர்வறைக்கு செல்கின்ற பொழுது ஆண்டவர் அதற்கான வெற்றிகளை கொடுப்பார். ஒரு முறை ஒரு மன்னன் எதிரி நாட்டு படைகளோடு போருக்கு புறப்படுகின்றான். போருக்கு புறப்படுகிற நேரத்தில் அனைத்து வீரர்களும் சோர்வோடு காணப்பட்டார்கள். ஒருவேளை அந்த போரில் நாங்கள் தோல்வி அடைந்து எதிரி படையால் தாக்கப்பட்டு வீழ்த்தப்பட்டு சிறைபிடித்து அடிமைகளாக்கி விடுவார்களோ என்ற பயத்தினாலே அனைத்து போர் வீரர்களும் சந்தேகத்தோடு மன விருப்பம் இல்லாதபடி போருக்கு புறப்பட்டு சென்றார்கள். இதை கவனித்த மன்னன் ஒவ்வொரு முறையும் போருக்கு செல்கின்ற பொழுது அவனுடைய வழக்கத்தின்படி கடவுளிடத்தில் வேண்டுதல் செய்துவிட்டு செல்வது வழக்கம். அந்த நேரத்தில் ராஜ குருவானவர் மன்னனை பார்த்து தனிமையாய் சில காரியங்களை சொன்னார். இதை கேட்டவுடன் மன்னன் உற்சாகத்தோடு தன்னுடைய அறைக்குள் சென்று திரும்ப வந்தார். வந்து போர் வீரர்களை பார்த்து கடவுளிடத்தில் வேண்டுதல் செய்துவிட்டு தன் கரத்தில் இருந்த ஒரு நாணயத்தை எடுத்து, நான் இந்த நாணயத்தை மேல் நோக்கி சுண்டி விடுகிறேன். அந்த நாணயம் மேலே போய் கீழே விழுகின்ற பொழுது தலை விழுந்தால் நமக்கு வெற்றி, பூ விழுந்தால் நாம் தோல்வியடைய போகிறோம். தலைவிதி நம்மை நிர்ணயிக்கட்டும் என்று சொல்லி அந்த நாணயத்தை அப்படி சுண்டிவிட தலை விழுந்தது. அனைத்து வீரர்களுடைய உள்ளத்திலும் ஒரு மகிழ்ச்சி, முகத்திலே சிரிப்போடு போருக்கு புறப்பட்டார்கள். எப்படியும் நாங்கள் வெற்றி பெறப் போகிறோம் என்ற நம்பிக்கையோடு சென்று போரில் வெற்றி பெற்று திரும்ப வந்தார்கள். திரும்ப வருகின்ற நிலையில் அந்த அரண்மனையின் மந்திரியானவர் ராஜாவை பார்த்து, பார்த்தீர்களா, நம்முடைய தலைவிதி எப்படி இருந்தது? தலைவிதி நம்மை நிர்ணயித்தது, நாம் வெற்றி பெற்றோம். உடனடியாக மன்னன் தன் கரத்தில் இருந்த நாணயத்தை எடுத்து மந்திரியின் கரத்திலே கொடுத்தார். அந்த மந்திரி அந்த நாணயத்தை திருப்பி பார்த்தார். இரண்டு பக்கமும் தலை இருந்தது. உடனடியாக மன்னர் சொன்னார், எந்த தலைவிதியும் நம்முடைய வெற்றியை நிர்ணயிக்கவில்லை. நம்முடைய கடின உழைப்பும் நமக்கு பின் பலமாய் இருந்து நம்மை வழிநடத்தின கடவுளுடைய ஆசீர்வாதம் மட்டுமே இன்று நமக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறது. அனைத்து போர் வீரர்களும் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு மிகவும் உற்சாகமாய் போர் செய்தார்கள். அவர்கள் வெற்றியை பெற்றார்கள். ஆனால்
தலைவிதி என்று நாம் நினைத்திருந்தால் நிச்சயமாய் தோல்வி அடைந்திருப்போம். அனைத்து வீரர்களுடைய உள்ளத்திலும் வெற்றி பெறப் போகிறோம் என்ற நம்பிக்கை நாம் விதைத்து விட்டேன். அந்த விதை மரமாய் முளைத்து நிற்கிறது. அவர்கள் வெற்றி பெற்றார்கள். மற்றபடி தலைவிதி யாரையும் நிர்ணயிக்க போவதில்லை. கடவுளுடைய ஆசீர்வாதம், அதோடு சேர்ந்து கடின உழைப்பு, இரண்டும் இருக்கின்ற நேரத்தில் ஒருவரும் நம்மை அசைக்க முடியாது. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, தேர்வு எழுதுகிற பிள்ளைகளாகட்டும், மேல் படிப்பிற்கு ஆயத்தப்படுகிற பிள்ளைகளாகட்டும், இல்லை என்றால் ஏதாவது ஒரு தொழில் செய்து முன்னேற வேண்டும் என்று நினைக்கிற நம்முடைய வாழ்விலை எப்பொழுதும் தலைவிதி வெற்றியை தராது. அதிர்ஷ்டம் நமக்கு கை கொடுக்காது. நமக்கு கை கொடுக்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம், நம்முடைய கடின முயற்சி, நாம் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானங்கள். ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு முன்னேறி செல்வோம். அவர் தருகின்ற ஆசீர்வாதம் ஒருபோதும் தடை ஆகாது. ஆகவே குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நம்பிக்கையோடு முன்னேறி செல்வோம். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். கிருபையா எங்களை நேசிக்க நீங்கள் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரை, இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று ஆண்டவரை நோக்கி பார்க்க நீர் கொடுத்த தயவிற்காய், கிருபைக்காய், இரக்கத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொன்ன வார்த்தைகளை நாங்கள் சிந்தித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் கிருபை செய்து நன்றி செலுத்துகிறோம். ஒரு சந்தை நாட்களில் அன்பு பிள்ளைகள் தேர்வு எழுதி கொண்டிருக்கிறார்கள், தேர்வு எழுத ஆயத்தப்படுகிறார்கள். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேர்வு எழுதி முடித்த பிள்ளைகள் உண்டே, ஒவ்வொருடைய வாழ்விலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் வெற்றியையும் கொடுக்க ஆண்டவர் கிருபை. தேர்வு எழுதி கொண்டிருக்க அன்பு பிள்ளைகள் நல்ல முறையிலே கற்றுக்கொண்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு தேர்வு எழுதி நல்ல வெற்றிகளை கண்டுகொள்ள ஆண்டவர் கிருபை. குறைவுகளை நிறைவாக்கி தாரும். கடவுளுடைய வழிநடத்தல், பாதுகாவல் எங்கள் அனைவரோடும் கூட இருக்கட்டும். உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்முடைய பாதுகாவல், நீங்காத கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். உலக நாடுகளிலே சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பீராக. உம்முடைய பாதுகாவல் ஒவ்வொருவரோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் என மிகவும் அன்பானவர்களே, அனைவரையும் ஒரு முறை கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த காணொலி வழியாய் உங்களை சந்திக்க ஆண்டவர் கொடுத்த தயவை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அலுவல் காரணமாக ஒரு சில நாட்கள் காணொளி பதிவிட முடியவில்லை. தொடர்ந்து பதிவிட முயற்சி செய்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை தினத்தில் இன்னொரு காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன். ஆண்டவர் அனைவரையும் பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.